தேவனுடைய நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. போன ஞாயிற்றுக்கிழமை சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சி செய்தியாக இன்றைக்கு நான் தொடர்கிறேன். சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற தலைப்பிலே ஒரு 5 காரியத்தை உங்களோட பேச வேண்டும் என்று இருந்தேன். நேரத்தை கருதி போன வாரம் யோபு பற்றியும் ஆபிரகாமை பற்றியும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு 2 உதாரணங்களை சம்பவங்களை சொல்லி நான் நிறைவு செய்தேன். அதனுடைய தொடர்ச்சி செய்தியாக இன்றைய தினத்திலே 3வது பாயிண்டாக நம்பராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அவர்தான் நமக்கு தலைவர், அவர்தான் நமக்கு நியாயாதிபதி, அவர்தான் நமக்கு ராஜா, அவர்தான் நமக்கு முதல் அப்போஸ்தலர், அவர்தான் நமக்கு எல்லாமே. ஆகவே அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றாரா என்ற கேள்விக்கு 3வது நம்பராக லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு தொடங்கும் போதே சோதனையோடு தான் ஊழியத்தை தொடங்கினார். லூக்கா 4:2 சோதனைக்காரன் வந்து இயேசுவை சோதித்தார், ஆவியானவரே அதை அனுமதித்தார், வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விட்டு அனுமதித்தார் எல்லாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை தேவனால அல்ல, தனக்குத்தானே அவர் ஏற்படுத்தி கொண்டதும் அல்ல, சாத்தானால் வந்த சோதனை. அதனால தான் அவனுக்கு சோதனைக்காரன் பேர். அந்த சோதனையில் இயேசு வெற்றி பெற்றாரா என்ற கேள்விக்கு வெற்றி பெற்றார். என்ன சோதனை வந்ததுன்னா, பசியை பயன்படுத்தினான். ரொம்ப 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு ரொம்ப பசி எடுக்குது அவருக்கு. ஏன்னா மனுஷனாக வந்துட்டார்ல, தேவனோடு தேவகுமாரனாக இருந்துட்டா பூசிப்பும் குடிப்பும் தேவையில்லை. மாம்சீகத்தில் நம்ம இருக்கும் வரைக்கும் தாகம் வரும், பசி வரும், எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் வரும். அந்த அடிப்படையில் 40 நாள் அவர் இரவும் பகலும் புசியாது இருந்தாருன்னு இருக்கேன். அப்படின்னா தண்ணி குடிச்சிருப்பார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு சலுகை, மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாதவா குடியாமல் இருந்தான் இருக்கு. அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவன் குகையிலேயே மலையிலேயே இருந்ததுனால நாள் போனது தெரியல அவனுக்கு. ஆனால் இயேசு சாதாரண பூமியில் வனாந்தரத்தில் காடு மலை இதில் தான் இருந்தார். ஏன் அப்படி தண்ணி குடித்தார்னா, நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. நாம் தண்ணி கூட குடிக்காமல் இருந்தால் செத்துருவோம். அதுவும் 40 நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் அந்த மாதிரி இருந்திருக்கேன். 2-3-4 தடவை இருந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் விளக்குரை எழுதும் போதெல்லாம் நான் உபவாசம் 40 நாள் இருந்து தான் நான் எழுதுவேன், சும்மா எழுத மாட்டேன். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் சஞ்சரித்து தேவ சமூகத்தில் வசனங்களை நிறையா ரகசியங்களை நிறையா கொடுப்பார். ராத்திரி வேலையில் கொடுப்பார். எனக்கு எல்லாம் குறித்து வைப்பேன், காலையில் எழுதுவேன். இந்த மாதிரி தான் 2 முறை வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கேன். இப்போ இந்த காலத்தில் அதிகமான உபவாசம் இருக்கிறதுக்கு முடியல என்னால். ஆனாலும் தொடர்ந்து ஊடுபாடு இருக்கிறேன். பவுல் சொல்கிறான், அநேக முறை நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்கிறான். அநேக முறை அப்படி போடுறேன். அதனால் உபவாசம் இருக்கிறதுக்காக சில நாட்களை நேமிங்க. உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்கா, துன்பம் இருக்கா, ஒன்றுமே முடியலையா, உபவாசம் போட்டுருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். இயேசு சொல்கிறாரு,
மத்தேயு 17 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் புறப்பட்டு போகாது. சில ஜாதி பிசாசு இருக்குது, சீசர்களாலே விரட்ட முடியல அந்த பிசாசிய. அது மாதிரி நீங்கள் சில நேரங்களில் ஜெபிச்சு சுகமாகாமல் இருக்கலாம், என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியும் நடக்காமல் இருக்கலாம். உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, வேறு சாமிகளை தேடி வேறு மந்திரவாதிகளை தேடி போயிடக்கூடாது. உடனே என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள் யாருக்கு சொல்ல வேணாம், தனியாக உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெயிச்சு பாருங்கள், நிச்சயமாக பாஸ் ஆகிடும், வெற்றி தான். இயேசு இந்த பசியை ஜெயித்தார். அந்த பசியை சாத்தான் பயன்படுத்துகிறான். பசி வந்தால் 10 பறந்துரும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த 10ன்னு சொல்கிறது என்னது? 10 கட்டளை தான். 10 கட்டளையும் போயிடும். 6 கட்டளை மனுஷனுக்குரியது, 4 கட்டளை தேவனுக்குரியது. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை. அதான் 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6ன்னு சொல்லி புலவர்கள் பாடுறாங்க. அந்த 6 கட்டளை மனுஷனுக்குரியது. மொத்தம் 10 கட்டளை நியாயப்பிரமாணம். அந்த 10 பசி வந்தால் 10ம் போயிடும். அந்த பசியை சாத்தான் பயன்படுத்தி இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. தண்ணியை குடின்னு சொல்லலை, ஏன்னா அவர் தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருந்தார், சாப்பாடு சாப்பிடல. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சாப்பிட நீ என்ன தேவகுமாரன் தானே? இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அருமையாக சொன்னார் பார்த்தீங்களா? சாப்பாடு ராமங்களாக இருக்கக்கூடாது. சாப்பாடே கெதி. விக்கிர ஆராதனை கோயிலில் சாப்பாடு போடுறாங்க, கிடா வெட்டுறாங்கன்னா உடனே சந்தோஷமாக ஆகா கறி சோறுலாம் போய் உட்காந்து திங்கக்கூடாது. திங்கிறது தப்பு, பாவம்னு நான் சொல்ல வரல. மற்றவே உன்னை அங்கே பார்த்தா, இந்த அம்மா சபைக்கு வர்றதில்ல, அங்கேயும் போய் ஜெபம் பண்ணுது, இங்கேயும் போய் திங்குதா, என்னடா அது? அவன் இடறி போயிடுவான். மற்றபடி விக்கிரகமானது ஒன்றும் இல்லை, அதை புசிப்பது தோத்திரம் பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது. அந்த அறிவு இல்லாதவன் ஒன் நிமித்தம் இடறி போகலாமா? அதுக்கு நீ இடம் கொடுத்துலாமா? அதுக்காகத்தான் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்கிறது காரணம் அந்த அர்த்தம்தான். இயேசு கிறிஸ்து பசியை ஜெயித்தார். 2வது, உலகமெல்லாம் பிசாசு கூட்டிகிட்டு போய் இயேசுவை காட்டி எல்லாத்தையும் நான் தர்றேன், உலகம் முழுவதும் ராஜ்யத்தின் மகிமை முழுதும் உனக்கு தர்றேன்னு சொல்லி என் காலில் மட்டும் விழுந்து கும்பிட்டா போதும், எல்லாத்தையும் தந்துடுறேன்னு சொல்கிறான். எப்படி? இது பெரிய சோதனை இல்லையா? நீ பதவிக்காக எத்தனை பேர், பணத்துக்காக பதவிக்காக எத்தனை பேர் வெட்டிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். இந்த தேர்தல் வரப்போகுது, எவ்வளோ கோடி செலவு பண்ணுறான் முதல்வர் பதவிக்காக. அந்த மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் பிசாசி சொல்லியிருந்தா, ஒரு முறை என்ன பிசாத்தானே 1000 முறை உன் காலில் விழுந்துறேன்னு சொல்லிடுவான். ஆனால் இயேசு அப்பாலவோ சாத்தானே, அப்பாலவோ சாத்தானே விரட்டினார். பதவியை அவர் விரும்பலை, பணத்தை விரும்பலை, பகட்டை விரும்பலை, ஆடம்பரங்களை விரும்பலை, சொகுசு வாழ்க்கையை அவர் விரும்பலை. அவர் நினைச்சிருந்தா பெரிய அரண்மனையில் பிறந்திருக்கலாம். ஆகவே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நமக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது, ஏசப்பாட்ட போனோம்னா உடனே விடுதலை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விவரித்து சொல்லணும்னு தேவையில்லை. நம்மை போல அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டதுனாலே. ஆகவே எபிரேயர் 2:18 அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராக அவர் இராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு
பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் எழுதுறாங்க. லேலுயா. தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாத போல இந்த உலகத்தில் இயேசு 33 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு பாவமும் செய்யலை, ஒரு குற்றமும் செய்யலை. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சவால் விடுறாரு. இது வரைக்கும் அதுக்கு பதில் எவனும் சொன்னதில்லை. பாவமில்லாத பரிசுத்தர். எபிரேயர் 7:26 பாவங்களுக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், மாசு இல்லாதவர் அப்படி போட்டிருக்கு இயேசுவை. அப்பேற்பட்டவர் தாயா நமக்கு தலைவராக இருக்காரு, நமக்கு இரட்சகராக இருக்காரு, நமக்கு அவர் தேவனாக இருக்காரு, நமக்கு அவர் ராஜாவாக இருக்கிறாரு, நமக்கு அவர் நியாயாதிபதியாக இருக்காரு, நமக்காக இப்போ பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு சகலத்துக்கு வைத்தியர், டாக்டர் அவர் தான். லேலுயா. நீங்கள் அவரை தவிர வேறு எங்கேயும் போகாதீங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, துன்பமிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அருமையான கீர்த்தனை பாடல் அந்த காலத்தில் பாடியிருக்காங்க. உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிங்க, எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் தோத்ததுக்கு வரலாறே இல்லை, இயேசு தோத்ததுக்கு வரலாறே இல்லை. ஆனால் சோதனை வந்துச்சு, சோதனை வந்துச்சு. லூக்கா 22 படிங்க, 28 படிங்க. லூக்கா 22 அதிகாரத்தில் 28 படிங்க. இயேசு சீசர்களுக்கு சொல்றாரு, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அந்த நீங்களேன்னு சொல்றது யாரு? யாரை சொல்றாரு? ஆதி அப்போஸ்தலர்களை சொல்றாரு, இயேசுவின் சீசர்களை சொல்றாரு. எனக்கு நேரிட்ட சோதனையில் எத்தனையோ பேர் துணியை காணன்னு ஓடிட்டான். 70 சீசர்கள் ஓடிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கடின உபதேசமாக இருக்கு. இவர் சாக போகிறாரு, இவர் ராஜாவாயிருவார்னு வந்தால் இவர் சாக போகிறாரு. ஐயா அப்போ எங்களுக்கு என்னையான்னு கேட்டால் என் மாம்சத்தை பூச்சித்து என் ரத்தத்தை குடிங்கன்னு சொல்கிறாரு. இன்னுமேலே இவரை நம்பி புண்ணியம் இல்லைன்னு சொல்லி உலகத்துக்காக, பதவிக்காக, பணத்துக்காக வந்தவன் எல்லாம் ஓடிட்டான். நீங்களும் போக மனதாக இருக்கீங்களான்னு யோவான் 6:67 சீசர்களை பார்த்துக்கு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டு. நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். அவங்க அறிந்தாங்க, விசுவாசித்தாங்க, போயிட்டாங்க. நாங்கள் இருக்கோம். அதனால் தேவ பிள்ளைகளே, அறிந்து கொள்வது முக்கியம் இல்லை, விசுவாசிப்பது முக்கியம் இல்லை. பிசாசிகளோட விசுவாசித்து நடுங்கும், நிற்கணும், கடைசி வரைக்கும் இயேசுவோடு நிற்கணும். அப்படி இருந்தவங்க தான் ஆதி அப்போஸ்தலர்கள். இன்னைக்குள்ள அப்போஸ்தலன்னு சொல்லாதீங்க, இவன் சும்மா போலி அப்போஸ்தலன் வேஷம் தரித்தவன் இன்னைக்கு. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு நேரிட்ட சோதனைகளிலே அவரோடு கூடையே இருந்தாங்க. இயேசு சொல்கிறார், என்னோட கூட இருந்தவங்க நீங்கள் தான், உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். லேலுயா. உண்மையான ஊழியக்காரன் கிட்ட இருந்து நம்ம போகக்கூடாது. கூட்டங்குள்ளையே, ஆள் இல்லையே ஓடக்கூடாது. சத்தியம் இருக்கா, உபதேசம் இருக்கா, அங்கே நிற்கணும், கூட்டத்தை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாலமோன் ஐயாவும் சிவகுமாரும் இன்றைக்கு பல இடங்களில் நான் மாறி வந்தாலும் என்னை விடாமல் தொடர்ந்து பின்பற்றி அவங்க வர்றதுக்கு காரணம் சத்தியத்துக்கு தான், உபதேசத்துக்கு தான். என்ன அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, என்ன வாக்கு பண்ணியிருக்கோம், என்ன இருக்குது? சத்திய உபதேசம்தான். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். இம்மையிலும் மறுமையிலையும் அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி ஐயா சாட்சி சொன்னார். இந்த பூமியிலே மதுரை பட்டணத்திலே பரதேசியாய் வந்தேன், கஷ்டத்தோடு துன்பத்தோடு வந்தேன், வாடகை கூட கொடுக்க முடியல. அதை ஆளுங்க நம்பவும் இல்லை. என்கிட்ட சொன்னார், இந்த வாடகை கொடுக்குறவங்க கூட
நீ மாதந்தோறும் கரெக்டாக கொடுப்பியான்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மாடி வீடு கட்டக்கூடிய அளவில் அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி சாட்சி சொல்கிறாரு. சொந்த இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அளவில் இருக்கிறது மதுரையில் லேசான காரியமா? எத்தனை கோடிகள் இருந்தாலும் லட்சங்கள் இருந்தாலும் முடியாதையா. சில ஆளுங்க பணத்தை வச்சுக்கிட்டு எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பிரிக்கினால் திருப்தி அடைவதில்லை. இது தேவனுடைய அனுகிரகம் தான், அவனுடைய கிருபை தான் அந்த பூமியில் நம்ம நல்லா இருக்கிறது. கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கிறோம்னா சாதாரணமாக நினைக்காதீங்க, அவருடைய சுத்த கிருபை. லேலுயா. கஷ்டங்களில் சோதனைகளில் இயேசுவோடு நிற்கணும். சோதனை வந்த உடனே ஓடக்கூடாது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 5 பார்த்தீங்கன்னா கண்ணி மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார்ன்ருக்கு. திகழும் பயமும் அவர் மேலே விழுந்தது. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அன்னைக்கு பாருங்கள் சீசர்களும் உதவியை கேட்குறாரு. என்னால் ஜெபம் பண்ண முடியல, நீ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேவதூதை வந்து பலப்படுத்தினான் இருக்கு. அந்த அளவில் கண்ணீர் விட்டு அழுதாரு, ரொம்ப வியாழப்பட்டார், ரொம்ப துன்பப்பட்டார். அவரால் நினச்சா பொடி நடையாக நடந்தாலும் கூட ராத்திரியாக வெளி எல்லைக்கு வேறு நாட்டுக்கு போயிருப்பார். அங்கே போனால் அவங்க கைது பண்ண முடியாது. இயேசுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் ஒப்பு கொடுத்தார். சோதனையை சாதனையாக்கினார், சோதனையை ஜெயித்தார். அதான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். யோவான் 16:33 உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கொலோசியர் 2:15 சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். சாத்தான தலையை நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த பூமியில் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் தான். பட்ட பாடுகள்னால தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், பூர்ணமானார் என்று 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவரே பூர்ணமானதே பாடுகளாலே சோதனைகளால் தான். அதனால் சோதனை கஷ்டம் இல்லாட்டினா சாதனையாகவே முடியாது. என் வாழ்க்கையிலே 40 ஆண்டு காலமாக ஒரு வருஷமாவது நல்லா இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஸ்தாபன போராட்டம் வரும், ஒரு பக்கம் சபை போராட்டம் வரும், ரெண்டையும் தாண்டினா குடும்ப போராட்டம் வரும். என்ன செய்ய முடியும்? அதை தாண்டினா பிள்ளைகளால் போராட்டம் வரும், அதை தாண்டி வந்தால் சகோதரர்களால் போராட்டம் வரும், அதை தாண்டி வந்தால் ஊழியர்களால் போராட்டம் வரும். என்ன செய்ய முடியும்? ஆனாலும் என்னை அன்பு ஊறுகுவராலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளக்கூடியவனாய் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். லேலுயா. ஆகவே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசு உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பசியை ஜெயித்தார், பணத்தை, ஆசையை, பதவியை, உலகத்தை ஜெயித்தார். அதுபோல நீங்களும் நானும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற முடியும் இயேசுவை போல. லேலுயா. 4வது பாயிண்ட் சீசர்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 31, 32 பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு வந்த சோதனைகளை அவர் ஜெயித்தார்னு பார்த்தோம். அடுத்து 4வது பாயிண்டாக அவருடைய சீசர்களுக்கும் இயேசு சோதிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு சோதனை இல்லாமல் ஜாலியாக இவங்க இல்லை. படிங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே கோதுமையை சுலகினாலே கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சாத்தானால இயேசுவுக்கு வந்த சோதனை போல
அவருடைய சீடர்களுக்கும் சோதனை வரும். என்கிட்ட அனுமதி கேட்குறான். ஆனாலும் நீ சோதனையில் விழுந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன். நீ குணப்பட்ட பின்பு, நீ ஸ்டெடியான பிறகு உன் சகோதரர்களாகிய உடல் ஊழியர்களை, அப்போஸ்தலர்களை நீ திடப்படுத்து. ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. அவனுக்கு தான் இயேசு பொறுப்பு கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் அவன் உண்மையாக இருந்தான். அபிஷேகம் பெறதுக்கு முந்தி மறுதளித்தான் ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி அரண்மனையில். அபிஷேகம் பெற்ற பிறகு கடைசி வரைக்கும் சிலுவையில் தலைகீழ அவரை சிலுவையில் அரைஞ்சு கொள்கிற வரைக்கும், கிபி 68 தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாய் மறிக்கிற அளவில் பேதுரு இயேசுக்கு உண்மையாக இருந்தான், பின்வாங்கலை. லேலுயா. தேவ பிள்ளைகளே, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கும் வரும். அதனால் ஊழியக்காரனுக்கு இவ்வளோ கஷ்டம் சோதனை வருதுன்னா நீங்கள் ஜாலியாக வந்துட்டு போக முடியாது. உங்களுக்கும் உங்கள் திராணிக்கு தக்க சோதனைகள், கஷ்டங்கள், உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி உங்களுக்கு தகுதிக்கு தக்க கஷ்டங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். ஜெயிக்கணும். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி மாதிரி உலகத்தில் போராட்டம் சாத்தானாலே பல ரூபத்தில் வரும். தந்திர அறிஞ்சு நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். லேலுயா. 40ஆம் வசனம் படிங்க. அதில் 40, லூக்கா 22:40 படிங்க. நீங்கள் இந்த மாதிரி சோதனைகள் உட்படாமல் இருக்கணும்னா செபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் பெரிய மிஸ்டேக்கு. விசுவாசிகள் ஜெபிக்க மறக்கும் போது, ஜெபத்தில் குறைவுபடும் போது அந்த சோதனைக்கு உட்படுறோம். அந்த சோதனை இச்சையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பல ரூபத்தில் இருக்கலாம். எப்படி சோதனை வருதுன்னு அவன் சொல்ல முடியாது. வகை தேடி சுற்றி திரிவான். எங்கிட்ட ஒரு சின்ன வகை இருந்தால் அதுக்குள்ளே நுழைஞ்சிடுவான். அதுக்கெல்லாம் நீங்களாகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். சோதனை கூப்பிடாதபடி என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சு அந்த நாளை தொடங்குங்க. ஜெபிச்ச உடனே எந்திரிச்ச உடனே செல்லை தூக்குறது, எந்திரிச்ச உடனே டிவியை போட்டு என்னடான்னு பார்க்குறது, எந்திரிச்ச உடனே டீயை குடிக்கிறது, எந்திரிச்ச உடனே விளக்கமாற தூக்கம் ஒரு அம்மா கூட்டுறது, எந்திரிச்ச உடனே விளக்கமாறு தான். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று செய்யுங்க. என்னது? என்னது? ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து காலையில் எந்திரிச்சு ஜெபிக்காமல் உன் வீட்டை விட்டு போகாத. ஜெபிக்காமல் போகாத. ஜெபம் பண்ணுங்க, ஜெயம் பெறுங்க. இயேசு சொல்கிறாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது ஜெபிக்கத்தான் நினைப்பீங்க, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ 6 மணிக்கு என்னை எந்திரிச்சு எழுப்புப்பான்னு சொல்லும் என் பாப்பா. ஆவி உற்சாகம். மாம்சத்தில் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனாலும் தூங்குப்பான்னு சொல்லாமல் விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்கிறாரு. லேலுயா. ஜெபம் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் பிசாசியை ஜெயிக்கும், சோதனைகளை ஜெயிக்கும். விசுவாசிகளே, சோதனைக்குப்படாதபடி விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் ஜெபிச்சதுனால தான் கடைசி வரைக்கும் இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவில் துணிஞ்சாங்க, நிலைச்சி நின்னாங்க. இன்றைக்கி அவங்க பேரை இன்றைக்கி 2000 வருஷம் ஆனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மத்தியில் நிற்கிறது தான் என் பெருசு. எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, சாகுறாங்க. அதில் ஒரு ஆளாக நீ போயிடக்கூடாது. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே விழுந்து செத்தவர் தான் அவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா. ராமேஸ்வரக்காரரு, தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காரு. படிக்கவே காசு இல்லை, புஸ்தகங்களெல்லாம் விற்று, அவர் புஸ்தகங்கள்லாம் விற்றுலாம் படிச்சிருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை.
அவ்வளோ கஷ்டம். பெரிய விஞ்ஞானி என்று உலகத்தாலே போற்றப்பட்டார். தியாகம், உண்மை, நேர்மை, ஒழுக்கம். அதனால் வாலிபர்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கல்யாணமே பண்ணாமல் பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காகவே அவர் வாழ்ந்து அறிவுரைகளை சொல்லி செத்தவர் தான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே விழுந்து செத்தவர் தான். இன்றைக்கி டாக்டர் அப்துல் கலாம் மன்றம்னு வாலிபர்கள் வைக்கிறாங்க, அவரை பாராட்டுறாங்க. மதத்தை பார்க்கல, மனுஷனை பார்க்குறாங்க. மதம் ஜாதி கடந்து தான் மனிதாபிமானம் நிற்குது. மதங்கள் ஜாதிகள் மனசுனாலே உண்டானது. அதனால் எல்லாத்தையும் ஜெயிக்க மேற்கொள்ள நம்முடைய சரீரம் சாவு சரித்திரமாக இருக்கணும். இயேசுவின் மரணம் சரித்திரமானது. சீசர்கள் மரணம் சரித்திரமானது. உங்கள் மரணம், ஏன் மரணம் சரித்திரமாகும். ஐயோ நல்லவர் போயிட்டா, இப்படி நல்லா இருந்தாரே போயிட்டாரு, நல்ல எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு, எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாரு, எத்தனையோ பேருக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாரு, எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அப்படி சொல்லணும். உங்களை செத்த உடனே ஆஹா தொலைஞ்சாண்டா எதிரி, இவன் நல்லா சாவு நல்லா வரணும், இவனுக்கு நல்லா இந்த சாவு நல்லா வரணும். செத்தாண்டா அநியாயமா எத்தனை பேரை துன்பப்படுத்தினா. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சாவு சரித்திரமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவில் நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய சோர்ந்து போகாதீங்க. இயேசு நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். சீசர்கள் சகல மக்களுக்கு நன்மை செய்தார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள், சகல நாடுகளுக்கும் போனாங்க. தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்து இரத்த சாட்சியாக மறிச்சார். இன்றைக்கும் சரித்திரமாக இருக்காங்க, சும்மா கட்டுக்கதை இல்லை, சரித்திரம். லேலுயா. ஆகவே சோதனை கூப்பிடாதபடி விசுவாசிகள் ஊழியர்கள் ஜெபிச்சதுனால சாதனை பெற்றார்கள். அப்பேற்பட்ட இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். தயவு செய்து ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஜெபம் பண்ண சோர்ந்து போகாதீங்க. எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுங்க. நைட்டில் தூங்கும்போது ஜெபிக்காமல் தூங்காதீங்க. கர்த்தருடைய வருகை இருந்தால் அல்லது நம்முடைய மரணம் இருந்தால், தூக்கத்திலே செத்து போகிறவங்க இருக்காங்கல்ல, தூக்கத்திலேயே அவன் தூங்குனா காலையில் செத்துட்டான் அப்படி சொல்கிறாங்கல்ல, ஜெபம் பண்ணி தூங்குனா கர்த்தருக்குள் மறிப்பீங்க. கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் என்னைக்கு இருந்தாலும் மரணத்தை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை நீங்கள் நினைச்சாலே நீங்கள் நல்லவங்க ஆகிடுவீங்களே. எந்த அரசியல் தலைவரோ எந்த மனுஷனோ நாளை நம்முடைய நாடு இல்லை, இன்னைக்கு தான் கடவுள் கொடுத்த நாள், என்னைக்கு நமக்கு மரணம் வரலாம், இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நல்லவங்களாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். லேலுயா. அதனால் நீண்ட பட்ஜெட் போடுறதுக்கோ நீண்ட நாள் நல்லா இருக்கிறதுக்கோ இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகம் மாயமானது, மோசமானது, நிலையற்றது. திடீர்னு மரணம். தண்ணியில் இறங்கி ஒரு அம்மா போகுது, தண்ணியிலேயே கரண்டில் அடிபட்டு இறந்துட்டாங்க. தூய்மை பணியாளர் சென்னையில். மாநாடுக்கு வந்தவன் 3 பேர் செத்துட்டான். விஜய் மாநாடுக்கு வந்தவன். வாலிபர்கள் தான். இளவயதும் வாலிபமும் மாயை. ரொம்ப வயசாகி தான் சாவாங்கன்னு நினைக்கக்கூடாது. எந்த நேரத்திலையும் மரணம் வரலாம். இயேசு 33 வருஷத்தில் இறந்தார். நல்ல வாலிபர் இயேசு. ஆனாலும் எல்லாம் முடிச்சுட்டு தான் செத்தார். அந்த கொஞ்சம் வயசுலேயே எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். லேலுயா. அதனால் வயசு கூடுதுன்னா, கர்த்தர் உன்னை எடுக்கலைன்னா நல்லதுன்னு நினைக்காத. அவர் சித்தத்தை இன்னும் நீ செய்யலைன்னு அர்த்தம். முழுமையாக இன்னும் உங்ககிட்ட நிறைவேறலன்னு அர்த்தம். நீ இன்னும் சோம்பேறியாக இருக்கான்னு அர்த்தம். நாட்களை கொடுக்குறாருன்னா சந்தோஷப்படாத. நீ இன்னும் தேவ சித்தத்தை செய்யலைன்னு அர்த்தம். தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா டக்குன்னு உன்னை தூக்கிடுவார். உலகம் நமக்கு சொந்தமானது இல்லை. உன் வீடு, உன் பங்களா, உன் காரு அப்படியே இப்போ இருக்க வேண்டிதான். எவ்வளோ பெரிய மாடி கட்டடமெல்லாம் கீழே விழுகுது. டிவியில் பார்க்குறீங்கள,
எத்தனை மாடி கட்டடங்கள், மண் சரிவு, நிலச்சரிவு, தண்ணி, மழை, இன்றைக்கி உலகம் முழுவதும் உள்ளதெல்லாம் டிவியில் காட்டுறான். அதனால் எல்லாமே மாய. பூமியில் நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளே ஒன்றும் இல்லை, பெத்த பிள்ளையே சொந்தம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொல்கிறேன், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறது தான் நம்ம நாடி தேடுறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு பிலிப்பியர் 3:20 இருக்கு. அதனால தேவ பிள்ளைகளே, உலகத்தை நம்பாதீங்க. உலகத்தில் என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டு இதில் மகிழ்ந்து களி கூறாதீங்க. பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா 10:20 சொன்னார் தவிர உலகத்தில் களி கூறுங்கன்னு சொல்லலை. இன்றைக்குள்ள போதர்கள் முழுவதும் மட்டமாக மோசமாக தப்பாக தான் பேசி ஜனங்களை உலக ஆசை இச்சைகள்லையே சிக்க வச்சுக்கிட்டு அவனும் கெட்டு மக்களையும் கெட்டுக்கிட்டு இருக்கானே தவிர ஆதி அப்போஸ்தலர்களை போல ஒரு சிலர் இருக்காங்களே தவிர எல்லாரும் கிடையாது. அதனால் ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது. ஜெபத்தில் கோட்டை விட்டுறாதீங்க. காலையில் எந்திரிச்சு ஜெபிங்க. இரவில் தூங்கும்போது குடும்பம் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு ஒரு பழமொழி இருக்குது. காலை ஜெபம் இல்லாத வீடு கதவு இல்லாத வீடு, அப்படியெல்லாம் ஒரு பழமொழிமெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்பது தான் அப்போஸ்தல உபதேசம். லேலுயா. ஜெபத்தில் விழித்திருங்க. ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. சாத்தானை ஜெயிக்க, சோதனைகளை ஜெயிக்க, வெற்றி பெற ஜெபமே ஜெயம். லேலுயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 5வது பாயிண்ட்டு, மணவாட்டி சபைக்கு சோதனை வரும். சபைகள் எத்தனையோ இருக்கலாம், மணவாட்டி ஒன்று தான். கிறிஸ்துவ சபைகள் நிறையா இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினது சபைகள் அல்ல, சபை என்று ஒருமையில் இருக்குது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 படிக்கும்போது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபையை என்று பன்மையில் சொல்லாமல் ஒருமையில் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவ சபைகள் பன்மையில் தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்கிட்டால் எத்தனை சபை, நம்ம ஊர்லேயே எத்தனை சபை இருக்குது. இங்கிட்டு குழந்தை இயேசுன்னு சொல்கிறான், அங்கிட்டு இம்மானுவேல்னு சொல்கிறான், அங்கே ஜிப்சின்னு சொல்கிறான், நம்ம மெய்யான ஒளின்னு சொல்கிறோம். இன்னும் எத்தனை இருக்கோ. இந்த சின்ன ஊர்லேயே இவ்வளோ சபை இருக்குது. அப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்தவ சபைகள் நிறைய இருக்குது. ஆனால் சபை என்று ஒருமையில் தான் சொன்னாரே தவிர சபைகள் என்று பன்மையில் சொல்லலை. என்ன அர்த்தம்னா, நிறைய பொம்பளைங்க இருக்கு, ஆனால் உங்களுக்கு மனைவி ஒன்று தானே. நிறைய சகோதரிகள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு புருஷனுக்கு ஒருவனுக்கும் ஒருத்தி தானே மனைவியானவள். மனைவிகள் என்று இல்லாமல் மனைவின்னு சொல்லி ஒருமையில் தானே வருது. கர்த்தர் நினச்சிருந்தா ஆதாமுக்கு ஒரு 5-6 மனைவியை கொடுத்துருக்கலாம். யாக்கோபுக்கு ஒருத்தன் கொடுத்த மாதிரி சாலமோனுக்கு 1000 மனைவிகளாம். கர்த்தர் என்ன முடியாதா? அவர் நினச்சா தப்பு, அது செய்யக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஆதாமா ஏவாள். ஆகவே 1000ல் ஒருத்தி அம்மா நீ என்று பாட்டு பாடினா ஒருத்தன், சாலமோன் ஒரு பாட்டு பாடுறான், 1000ங்களுக்குள்ளே ஒருத்தியை நான் காணலை. சினிமாக்காரன் பாடுறான் 1000ல் ஒருத்தி அம்மான்னு, இவன் பாடுறான் 1000ங்களுக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்குள்ளே ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. பிரசங்கி 7:29 இருக்கு. அதனால் அவன் கண் இச்சித்தவைகளை ஒன்றும் விளக்கலை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அந்த புறத்தில் வச்சு கெடுத்தான். அவனும் கடைசியில் பாகால கும்பிட்டு கெட்டான். அதனால்
ஒருத்தையை கட்டியே சாமியாராக போகிற காலத்தில் இவன் 1000 மனைவி கட்டினான எப்படி நல்லவனாக இருப்பான்? என் குமாரத்து என் உத்தமி ஒருத்தியேன்னு சொல்கிறார். லேலுயா. அநேக சபைகள் இருந்தாலும் இயேசு விரும்புகிறது மணவாட்டி என்ற அந்த ஒரே சபை. ஒரே சபை, அதுதான் மனைவி. இயேசுவுக்கு மனைவின்னு சொல்கிறது அதுதான். வெளிப்படுத்தல் 19:7 படிங்க. வெளிப்படுத்தல் 19:7-8 படிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்ததே. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தால்? மனைவி என்று ஒருமையில் தான் இருக்கு. தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அந்த ஆயத்தம் என்ன படிங்க? 8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அந்த மனைவிக்கு இயேசுவின் மனைவிக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. மெல்லிய வஸ்திரம்னா உடம்புல பனியன் போட்டிருந்தா மேலே மெல்லிய வஸ்திரம் போட்டால் அந்த பனியன் தெரியும். சட்டை மெல்லிய சட்டையாக இருந்தால் சோப்புக்குள்ளே ஒரு எவ்வளோ ரூபா இருக்குன்னு வெளியே தெரியும், மங்களாக தெரியும். அதான் மெல்லிய வஸ்திரம். அது மாதிரி ஆவிக்குரிய வகையில் மெல்லிய வஸ்திரம் சொல்கிறது திறந்த இருதயம் உள்ளவன். அவன் மனசில் உள்ளதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அவன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் மக்களுக்கு தெரியும். பப்ளிக்காக இருப்பான், திறந்த புஸ்தகமாக இருப்பான், மலை மேலே உள்ள பட்டணம் மாதிரி இருப்பான், மறைஞ்சிருக்க மாட்டான், விளக்க கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்க மாட்டான், விளக்க தண்டின் மேல் யாவரும் வெளிச்சு கொடுக்கும்படி பப்ளிக்காக இருப்பான். அந்த ரங்கத்தில் தேவனோட உறவாடுறவன் வெளியரங்கமாக மக்கள் மத்தியில் அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படி தான் நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக முயற்சி பண்ணி பாடல்கள் வெளியிட முடியல. சென்னையில் ஒரு சகோதரர் வச்சுருந்தார். என் மகன் இடையிலேயே ஓடிட்டான். நல்லா எடிட் பண்ணான் ஜான்பால், இடையிலேயே ஓடிட்டான், வெளியிட முடியல. அவர்கிட்ட சொல்லி, ஐயா ஒரு வாரத்தில் ஒன்றாவது வெளியிட முடியல அவரால். டெய்லி அவர் ஊழியம் செய்கிறாரு, அதிகாலை ஜெபம் 1-2 போடுறாரு, முடியல, கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் ரொம்ப சங்கட்டமாகி மொத்தமாக எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். 11 பாடல்கள் அனுப்புனார். அந்த 11 பாடல்களை ஒரே நாளில் வெளியிட்டேன். ஒரே நாளில் 24 பாடல்களை ஒரே நாளில் பாடினேன் சென்னையில் ஸ்டுடியோவில். ஒரே நாளில். சரித்திரத்தில் யாரும் இப்படி பாடலைன்னு சொல்லி இசையமைப்பாளர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏதோ ஆண்டவர் மறுபடியும் நான் வர முடியாதுல்ல, அங்கே ஒரு வாரம் 10 நாள் அங்கே தங்க முடியுமா? தங்க முடியாது. எல்லாத்துக்கும் 10 நாளாக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாளுக்கே 10,000 ரூபா வருது, கொடுக்க முடியாது. ஒரே நாளில் பாடி முடித்தேன். ஆனால் அது வெளியிட முடியல. 1 வருஷம் தாண்டிருச்சு. நேற்று ஒரே நாளில் 23ஆம் தேதி ஒரே நாளில் 11 பாட்டு, ஐசக் 2 பாட்டு அனுப்பினான். 13 பாட்டு ஒரே நாளில் சரித்திரத்தில் இல்லாத அளவில் வெளியிட்டேன். அப்போ அந்த ஜெபராஜுக்கு ஃபோன் பண்ணேன் சென்னைக்கு, ஐயா இன்னும் ஏதாவது பாட்டுருக்கு அனுப்புங்க. இல்லை ஐசக்குன்னா ஐசக்கு அனுப்ப சொல்கிறேன். அப்போ அந்த 11 பாட்டு முடியட்டும், அப்புறம் நம்ம முடியட்டுமா, அனுப்பிட்டேன் ஐயா பாருன்னே. உடனே பார்த்தாரு, என்னையா வந்துருச்சே 11. இதான் ஐயா பால் முருகேசன். தாளந்துகளை புதைச்சி வைக்கக்கூடாது, மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கக்கூடாது. வட்டிக்காரங்க கொடுத்தா வட்டியோடு நான் வாங்கிக்கிடுவேன்னு சொல்கிறாரு. நாளை என்பது நம்ம நாள் இல்லை. நான் அவருக்கு அதான் சொன்னேன், நாளைக்கு நான் செத்துட்டா என்னையா செய்வேன்னு கேட்டேன். மூடி வைக்கக்கூடாது. இப்போ எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பாட்டை. கமாண்டு நிறையா பேர் நல்ல அருமையான பாடல்களையா, நல்லா இருக்குயா. புது பாட்டு மக்களுக்கு தெரியல, தெரிய வைக்கணும்ல. நம்ம அதை மூடி வச்சா ஒரு சோறு சுட 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 பிள்ளைகளுக்கு போடணும் தாய்மார்க. அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நாள் கழித்து போட்டோம்னா குழஞ்சி நாத்தம்லாம் அடிச்சுட்டு போகும். அதனால் நம்ம சத்தியம் உபதேசம் எப்போ கிடைக்குதோ டக்கு டக்குன்னு வெளியே சொல்லி திறந்த நிருபமாக மெல்லிய வஸ்திரமாக இருக்கணும். லேலுயா.
அதுதான் அலங்காரம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21 அதிகாரத்தை படிங்க. சகலத்தையும் புதுசாக்குறாரு. புதிய வானமாக்குறாரு, புதிய பூமி ஆக்குறாரு. இல்லை 2ஆம் வசனம் படிங்க. 2 யோவானாகிய நான் எருசலேமையே புதுசாக பார்க்குறான். பழைய எருசலேமு இப்போ இருக்குது, நம்ம இஸ்ரேல் நாட்டில் இருக்குது, நம்ம பூமியில் பழைய எருசலேம். இப்போ அவன் பார்க்குறது புதிய எருசலேமை பார்க்குறான். பரிசுத்த நகரமாக மாறுது. தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிய போல ஆயத்தமாக்கப்பட்ட, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று படித்தோமே, அந்த ஆயத்தமாகி இப்போ பூரணமாக மணவாட்டியாக அலங்காரமாக ஜொலிக்கிறாயா. அதுதான் சபை. லேலுயா. இந்த அலங்காரம் என்பதுதான் உபதேசம். தீத்து 2 அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உபதேசத்தினாலே அலங்கரிக்கிற சபை அங்கே போட்டிருக்கு, படிங்க. அந்த பாயிண்ட் கவனிச்சுக்குங்க. நம்முடைய ஊழியக்காரர்கள் வேத வசனத்தை எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? அலங்கரிக்கத்தக்கதாக. சங்கீதத்தில் ஒரு வசனம் போடுவாங்க 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. அது என்ன அலங்காரம்னு அவனுக்கும் தெரியல, சங்கீதத்தில் சொல்லலை, சொல்கிறவனும் இல்லை, எழுதி தான் போடுறானே தவிர அது என்ன அலங்காரம்னு அவனுக்கு தெரியல. ஆனால் இங்கே தீர்த்து புதிய ஏற்பாட்டில் தான் அந்த விளக்கம் இருக்குது. என்ன அலங்காரம்? தேவனுடைய உபதேசம், சத்தியம், வசனம் தான் அலங்காரம். லேலுயா. இன்னைக்கு வசனம் இல்லாமல், அலங்காரம் வசனம் இல்லாமல் அலங்கோலமாக இருக்குது சபை. குத்து நடனம், கும்பாங்குத்து, ரிக்கா டான்ஸு, அங்கேயே போட்டுக்கிட்டு ஆடுறாயா ஒரு ஃபாதரு சபையில். அங்கேயே போட்டுக்கிட்டு இங்கே ஒரு தவு, அங்கே ஒரு தவு, அங்கே சிஸ்டர்மார்கள்லாம் ரவுண்டு அடித்து ஆட. இது அலங்கோலமே தவிர அலங்காரம் கிடையாது. பழைய பாட்டு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பாட்டு? பரிசுத்த அலங்காரம். என்ன மணவாட்டியா? என்ன பாட்டு? பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அருமையான பாட்டு. அந்த இந்த வசனம் வச்சு தான் பாட்டு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அலங்காரம் இல்லாமல் அலங்கோலமாக போயிடுச்சு சபைகள். அதிலெல்லாம் என் மனைவின்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். என் உத்தமி ஒருத்தியே, என் மணவாட்டி ஒருத்தியே, என் அன்புக்குரிய மனைவி ஒருத்தியே. நம்ம சரீர அவயங்கள் அநேகம் இருந்தாலும் உருவம் ஒன்றா இருக்கிற மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க பல ஆளுகள் சேர்ந்து ஒரே உருவமாக மணவாட்டி மனைவி என்ற ஒருமையிலே அது உருவாகுது. அல்லேலூயா. ஆமாம். 1 கொரிந்தியர் 15:12-27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க முழுவதும் அவயங்களாக இருக்காங்க. செதறி இருந்தாலும் ஒருத்தன் காலாக இருப்பான், ஒருத்தன் கையாக இருப்பான், ஒருத்தன் இருதயமாக இருப்பான், ஒருத்தன் மறைஞ்சிருப்பான், ஒருத்தன் வெளியரங்கமாக இருப்பான். எல்லா உறுப்புகளும் எல்லா காரியங்களும் இந்த உடம்புல ஒட்டி கொண்டிருக்கிற முடி முதற்கொண்டு மகிமை உள்ளது தான், நகம் முதற்கொண்டு மகிமை உள்ளது தான். யாதையும் அற்பமாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சேர்ந்தது தான் சரீரம். அதுபோல் ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்தில் எங்கெங்கே இருக்காங்களோ இவங்க எல்லாரையும் சேர்ந்தது தான் என் சபை. அப்போஸ்தலர் 2:42 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார்கள். அந்த சபை தான் சர்வ சங்க சபை.
எபிரேயர் 12:23 இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வர்ற அந்த சபையைத்தான் வெளிப்படுத்தல் 21:2 இப்போ நீங்கள் படிச்சிங்க. அது மணவாளனுக்காக புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனைவி. லேலுயா. இப்போ அந்த சபை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பரலோகத்தில் இல்லை, இங்கே இருக்குது. இப்போ பூமியில் இருக்குது. சொல்லி முடிக்கிறேன். இந்த பூமியில் அந்த சபை இருக்குது. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அதில் அங்கமாக இருக்காங்க. இந்த பூமியில் அந்த சபை இருக்குது. அந்த சபையை ஆண்டவர் முத்திரை குத்திருக்காரு. பவுல் சொல்கிறான், எபேசியர் 4:30 படிங்க. அன்றியும் நாமெல்லாம் மீட்கக்கூடிய எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு பவுல் சொல்கிறான். உங்களுக்குள்ளே உள்ள ஆவியை பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, மனவாட்டியாக உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அவரை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அவர் துக்கப்படக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க. பீடி குடிக்காதவங்கிட்ட போய் சீரட் அடித்து புகையை விட்டுக்கிட்டு இருந்தால் அவன் முகம் சுழிப்பான்ல, அந்த வாடை அவனுக்கு பிடிக்காது. இவன் விழுங்குவான், அந்த வாடையை விழுங்கி மூக்கில் விடுவான். இவனுக்கு அது பழகிருச்சு. பீடியை குடிக்காதவனுக்கு அது முகத்தில் விட்டால் போய் சங்கடமாக இருக்கும்ல. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் எண்ணங்கள் சரியில்லாவிட்டா அவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். போகமாட்டார், துக்கப்படுவார். பழைய ஏற்பாட்டில் தான் போவார் வருவார், ஏறினா இறங்கினார். அது புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் உண்மையாக பரிசுத்தவான்கள்கிட்ட வந்துட்டார்னா போக மாட்டார், சரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் உங்கள் செயல்கள் அதுக்கு தக்க அவருக்கு பிரியமான வகையில் நடந்து கொள்ளணுமே தவிர அவரை துக்கப்படுத்துகிற அளவில் நீங்கள் நடந்துக்கிற கூடாது. லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் ஒரு ஐயா கேட்டார், அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியெல்லாம் நம்புறது இல்லையா, ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறது இல்லையான்னு ஒரு ஐயா கேட்டார். நான் சொன்னேன், வசனம் தான் ஐயா ஆவியானவர், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் தான் அருளப்பட்டிருக்கு. அவர் தாயா ஆசிரியர், அவர் தான் வாத்தியார். இயேசுவின் வார்த்தைகளை நினைப்பூட்டக்கூடியவர் அவர் தான் இன்னைக்கு இருக்கார். வசனத்தையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. இதை தவிர நான் வேறொரு சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தால் வேறொரு ஆவிக்கு நான் போயிடுவேன். பிசாசு திசை திருப்பிடுவான் என்னைய. ஆகவே ஒரிஜினல் ஆவியானவர் வசனம் தான். வசனத்தையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது. வேத வாக்கியங்கள்லாம் தீர்க்க தரிசனத்தில் ஆவியாக இருக்கிறது. அதனால் இதை ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, உள்ளபடி அப்படியே பேசணும். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ ஆண்டவர் பேசினார், இப்போ எனக்கு சொன்னார், இந்த வசனம் எதுக்கு, அப்போ பைபிள் எதுக்கு, சுவிசேஷம் எதுக்கு, இயேசு எதுக்கு? உங்கள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய அளவில் நீ என்ன பெரிய இவனா, நீ பெரிய ஆளா? நீ வசன அடிப்படையில் தாயா பேசுவார். ஒருவேளை வசனம் உனக்கு நினைப்பூட்டுவார். ஆவியானவர் வசனத்தை நினைப்பூட்டுவார். ஒருத்தன் எதை பேசினாலும் வச்சாலும் யோசித்தாலும் வசன அடிப்படையில் தான் யோசிக்கணும், பேசுகிறோமே தவிர அரசியல்வாதி மாதிரி அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், முஸ்லீம் சொல்கிறான், இந்து சொல்கிறான்னா இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாடுறா. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுதான் உன் காரியமே தவிர அவன் சொன்னான், இவன் சொன்னான்னா சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். 5 விரல் ஒன்றா இருக்காது. சாகு வரைக்கும் உலகத்தில் உபத்திரம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா நம்ம பரலோகம் போக முடியாது. ஆகவே மணவாட்டி சபை இந்த உலகத்தில் இப்போ இருக்குது. அநேக உபத்திரங்கள் வழியாக தான் அது கடந்து போகணும். அப்போஸ்தலர் 14:22 போட்டிருக்கு. சீசருடைய மனதை திடப்படுத்தி நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாக பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சீசர் மனசை திடப்படுத்துகிறாங்க அப்போஸ்தலர்கள். லேலுயா. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். பயப்படாதீங்க. லேலுயா. அந்த தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குறது தான் ரகசிய வருகை அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல். அதை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் பாருங்க, 10ஆம் வசனம். உலகம் முழுவதும் ஒரு சோதனை வரப்போகுது. அந்திகிறிஸ்து ஆட்சியில் 666 முத்திரை போட போகிறாங்க. இன்றைக்கி ரோபோ என்று கம்ப்யூட்டர் மனிதன் இன்றைக்கி செஞ்சு அந்த கம்ப்யூட்டர் மனிதன் பிள்ளையே பெக்க வச்சுட்டான் சீனாவில். தெரியுமா உங்களுக்கு? ஆண் துணை இல்லாமல் ஆண் விந்தை எடுத்து அது கம்ப்யூட்டருக்குள்ளே செலுத்தி அதை 10 மாதம் அதை உருவாகி ஒரு ரோபோ ஒரு மிஷின் பொம்பளை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளேயே ஒரு பிள்ளையை பெற்று 10 மாதம் உருவாக்கிட்டாயா. சாதனை சீனாவில். எப்படி அறிவு பெருத்து போகும் கடைசி காலத்தில் இந்த அளவில் பெருகிருச்சு. அதான் ரோபோ. மனுஷன் பேசும், அதை கும்பிடாதவனை கொல்லும். உலகம் முழுவதும் அந்த ரோபோ மனிதன் இன்றைக்கி நடைமுறையில் வந்தாச்சு. பந்து விளையாடுது யாரோ ரோபோ பொம்மைகள்லாம் பந்து விளையாடுது மனுஷன் மாதிரி. இராணுவத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இராணுவத்தில் மனுஷன் செத்தா திரும்ப வர முடியாதுல்ல. ரோபோ செத்தா என்ன, அது அடிபட்ட என்ன திரும்ப ரோபோ செஞ்சிடலாம். நிறைய ரோபாக்கள் செஞ்சு யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு செவ்வாய் கிரகத்தில் போய் வீடு கட்டி அங்கே இருந்துடலாம்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி செவ்வாய் கிரகத்தில் டிரான்ஸ்பாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இடம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பிளாட்டு 25 கோடியாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? உபதியா 1 நாளில் நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவனிடத்திலிருந்து விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று இருக்கும். வானங்கள் கர்த்தருடையது, பூமி தான் மனுஷனுக்கு கொடுத்தாரு தவிர வானத்தை கொடுக்கல. இப்போ வானத்துக்கு ஏறுவேன், அங்கே வீடு கட்டுவேன், கூடு கட்டுவேன்னா மனுஷன் அறிவு அப்படி இருந்தாலும் கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இந்த பூமியிலே அந்த சபை இருக்குது. இந்த பூமியில் தான் இருக்குது. இந்த பூமியிலிருந்து வர்ற சோதனை காலத்தில் இந்த ரோபோ 666 முத்திரை, இன்னும் வர்ற விஞ்ஞான காலம், அந்திகிறிஸ்துனுடைய கொடூர காலம், இவை எல்லாவற்றிலிருந்து நான் காப்பேன், பாதுகாப்பேன், இந்த சோதனையிலிருந்து விடுவிப்பேன், தூக்கி விடுவேன், எடுத்துக்கிருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார். படிங்க, வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மேலோங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை, அந்த உன்னைன்னு சொல்கிறது தான் மணவாட்டி சபை. இந்த இனிமேல் வர்ற உலகத்தில் வர்ற துன்பம், கஷ்டம், சோதனை ரொம்ப மோசமாக இருக்கும். உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பயப்படாத. அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஹெலிகாப்டர் போகுதுன்னா, ஒரு ஏரோப்ளேன் போகுதுன்னா, வேகமாக வந்து அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே ஏறிட்டா, அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே ஏறிட்டா இந்த வெள்ள சேதத்திலிருந்து பாதுகாத்து எடுத்துகிட்டு போயிடும். அது அந்த மாதிரி சபை பூமியில் இப்போ இருக்குது. ஹெலிகாப்டர் மாதிரி, ஏரோப்ளேன் மாதிரி பூமியில் இருக்குது சபை. அதில் நீ அண்டிக்க, இந்த மனவாட்டியாக மாறு, உபதேசத்துக்கு வந்துரு, சத்தியத்துக்கு வந்துரு. அந்த சபையில் சேர்க்கறது கர்த்தர், நான் இல்லை, மனுஷன் கிடையாது. கர்த்தர் சேர்க்கிறாரு. கர்த்தர் சேர்த்தவரை எவனும் புடுங்க முடியாது. என் கரத்திலிருந்து என் ஆடுகளை ஒருவனும் புடுங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட புடுங்கப்படும் சொல்கிறாரு. ஒருவன் என் பிதா அருளை பெறாவிட்டு அவன் தானாக என்கிட்ட வரமாட்டான்னு சொல்கிறாரு. அதனால் அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்துக்கு கண்டிப்பாக செவி கொடுக்கும். நிச்சயமாக கழுவுற மீனில் நழுவுற மீன்லாம் போக மாட்டான். கர்த்தருடைய வசனம் பட்ட உடனே நான் உட்கொண்டேன்னு சொன்ன மாதிரி 3/4 மணி நேரம் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்ப 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 கழுவுற மீனில் நழுவுற மாதிரி நழுவிட்டு போகிறாரு தவிர ஏன் சத்தியத்துக்கு அவர் உட்படலை. அவர் ஆப்பு வச்சுக்கிறார். பெரிய தலைவன், கெட்டிக்காரன், அறிவாளின்னு அவன் நினைப்பு. கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன், வசனத்தை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன்.
கடைசியில் நியாயந்திருப்பில் ஐயோ அப்பான்னு அவன் கத்தி பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் இந்த எளிய ஊழியக்காரனை எழுப்பி உலகமெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்குறவன் பாக்கியவான், கீழ்ப்படுகிறவன் பாக்கியவான். உலகம் முழுவதும் வர அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி காப்பேரென்று வாக்கு பண்ணியிருக்கிறார். லேலுயா. அதுதான் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அந்த சபையை தூக்கும் போது அங்கே ஒரு நடுவானத்தில் ஒரு சண்டை வருது பாருங்க. சபையை காப்பேன்னு தூக்குறாருல, வானத்தில் மேகங்களில் தூக்குறாருல, தூக்கும் போதே அங்கே மேகங்களில் ஒரு சண்டை நடக்குது. ஏன்னா வானத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11-12 இருக்குது. வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அந்த வான மண்டலத்தை கடந்து தான் பரமண்டலத்துக்கு போகணும். அப்போ கடக்கும் போது பிசாசிகள்லாம் வழி விடாது. என்னடா அது பூமியில் எவ்வளவோ சோதித்து பார்த்தோம், ஜெயிச்சு மேலே வருதா, இதோடு அடிச்சிடுவோம்னு சொல்லி பெரிய யுத்தம் வருது, சரி சண்டை வருது. அதை எப்படி ஜெயித்தாங்க? 11 போட்டிருக்கு. எப்படி ஜெயித்தாங்கன்னு 11 போட்டிருக்கு. இல்லைம்மா, வெளிப்படுத்தல் 12-11 மரணம் நேடுகிறதா இருந்தாலும் பிசாசிக்கு தப்பும்படி தங்கள் உயிரையும் பாராமல் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே ஒழுக்கமா சாட்சிய பரிசுத்தமா இருந்து அந்த வசனத்தினாலே எவனை? சாத்தானை ஜெயித்தார்கள். லேலுயா. சாத்தானை ஜெயிக்க இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துங்க, உங்க சாட்சியை பயன்படுத்துங்க. நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா உங்ககிட்ட பிசாசி வரவே மாட்டான். உங்ககிட்ட ஏதாவது வீக்னஸ் இருந்தா, பாவம் இருந்தா அதை தொத்திக்கிட்டே அவன் வந்துடுவான். ஏன் நீ யோக்கியனா? உனக்கு பேச என்ன யோக்கியம்? நீ சபைக்கு போகிறதுக்கு என்ன யோக்கியம்? இப்படி செஞ்சில்லை, இப்படி இருக்கிறீல்ல, இன்னும் அதை நினச்சிக்கிட்டு தானே இருக்க. பிசாசை தொத்திக்கிட்டே வருவான். நீ என்ன செய்யணும்? அப்பால போ சாத்தானே, நான் அந்த மாதிரி நினச்சது உண்மைதான், செஞ்சது உண்மைதான், இப்போ மனம் திரும்பிட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை ஆகிட்டேன், இனிமேலும் எனக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, ஏசுவி நாமத்தில் போன்னா போயிடுவான். தொடர்ந்து செஞ்சாதான் உன்னை விட மாட்டானே தவிர அறிக்கை பண்ணி வெளியிட்டாச்சுன்னா விடுதலை ஆயிரும், உன்னை சாத்தா நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே சாட்சியின் வசனத்தினாலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற தலைப்பு. அதனால போன வாரம் 2 சோதனைகளை சொன்னேன், யோபையும் ஆபிரகாமையும் சொன்னேன். யோபு தன்னைத்தானே சோதனைக்கு உட்படுத்தி கொண்டான், கடைசியில் மனம் திரும்பினதுனால வெற்றி பெற்றான். ஆபிரகாம் தேவனாலே சோதிக்கப்பட்டான். தேவனாலே சோதிக்கப்பட்டதுனால தேவன் அவனை உலகம் முழுவதுக்கும் அப்பாவாக தகப்பனாக மாற்றி அவனை ஆசீர்வதிச்சார். அவன் ஜெயித்தான். 2. 3வது, இயேசுவுக்கு பல சோதனைகள் கஷ்டங்கள் வந்தது. அதில் அவர் பூர்ணமானார். அந்த சோதனைகளை சாதனையாக்கினார். பசியை மேற்கொண்டார், பணத்தை மேற்கொண்டார், பதவி பட்டங்களை மேற்கொண்டார், உலக இச்சைகள் இன்பங்களை ஜெயிச்சு மேற்கொண்டார். உலகத்தை அவர் ஜெயித்தார். 4வது, அவர் சீசர்களுக்கு சோதனை வந்தது. அதை மேற்கொள்ள நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீசர்கள் ஜெயித்தாங்க, சாதனையாக்குனாங்க. 5வதாக மணவாட்டி சபை சோதனை கஷ்டங்களை கடந்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்கக்கூடியவளாய் காணப்பட்டது. ஆகவே 3 விதமான சோதனை. தேவனால் வர்றது 1, தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வது 2, சாத்தானால் வர்றது 3. இந்த 3 சோதனைகளையும் பகுத்தறிஞ்சு ஜெயிக்கிறவன் பாக்கியவான், வெற்றி பெறுகிறவனை பாக்கியவான். சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற தலைப்பை நான் நிறைவு செய்ய போகிறேன். 1வது, தேவனால் வரும் சோதனையை யாக்கோப்பு 1 சகிக்கிறவன் பாக்கியவான். 2வது, தனக்குத்தானே சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கிறவன் பாக்கியவான். 3வது, சாத்தானால் வரும் சோதனையை வெளிப்படுத்தல் 12-11 ஜெயிக்கிறவன் பாக்கியவான். இப்படிப்பட்ட பாக்கியவான்களை கர்த்தர் மணவாட்டியாக உருவாக்கி பாக்கியமுடைய மணவாட்டியாக பாக்கியமுடையவரோடு கூட பல்லாண்டு காலம் வாழ்ந்து
பரலோகத்திலே நீடித்து இருக்க இந்த செய்தியை கேட்குற யாவருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.